வந்திருப்பது ராவணேஸ்வரன் நன்றாக தெரிந்து விட்டது. நீ யாரென்றே சொல்லவில்லையேடா. மந்திரி வாடாடி மந்திரி மகோதரம்மா. அவருக்கு என்ன வேணும்? மந்திரி சொல்றேன். அவர் என்ன போனா காவலாளி மந்திரி. அவருக்கு ஆமா என்னென்ன அருவாத்து சொல்றோம். நான் தான் ஆஜல. அவன் மந்திரியா நீ மந்திரியா? நான் மந்திரி, அவர் தந்திரி. அவர் எஜமா, நான் மந்திரி. அவனுக்கு தான் அழிவுகாலம் வந்திருக்குது. உனக்கு என்னடா? உனக்கு சேர்ந்த அழிவுகள் நீங்க கொண்டு இருக்கிறா? சனிக்கிழமை ஒத்தே போக முடியுமா? போனோம் நேரம் காலம் சரியில்லாதான் மாறி தன் நெஞ்சு அறிவது பொய்யக்க பொய்த்த பின் தன் நெஞ்சு தன்னையே சுடும். தெரியுமா அது என்னன்னு? அது என் தெரிஞ்ச நான் ஏன் கூத்தாட வரேன்? அவனு தேர்ச்சி எதுவுமே இல்லையே, சொல்லுவாரு அவர் விளக்கமா. அவர் சொல்றது நான் ஆசைப்படுறேன்னு இன்னும் செய்தாரே ஒருத்தர் அவன் ஞானம் நன்னையும் செய்து விட. என்ன தெரியுமா? என்னது? யாருன்னா கொடுத்தனா திருப்பி வாங்கிக்கிறான். என்னத கொடுத்தா? தெரியலையா? நான் அதெல்லாம் கையிலாம் கேட்க வரல. நான் சொல்றேன். நான் இங்க என்னங்க போறோம், வீட்டுக்கு வாலிக்கிட்ட போறோம். அவன் என்னமோ நீ வாலிக்கிட்ட போய் வாலியே இல்ல, நான் என்னமோ போறேன். உன் வீட்டுக்காரன் கல்ல திரும்ப போறேன். அவன் காலிதான். ஆமா, கல்யாணம் எடுத்து நீ சொல்ல போகிறாயா? அவன் காலிதான். ஆனா அவன் கல்யாணம் பண்ணாத நான் உன்னை பார்த்துன்னு வச்சுக்கேன். உன்னை பார்க்க பரிதமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? உனக்கு இருப்பது 4 மனைவி. புரியுதா? இருக்க மாட்டாங்க. கதை விட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, 3 பேர்தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஏன் கேளு, நான் பக்கத்து ஊரு. அவங்கதான் வேறு பேசுறாங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. காஞ்சிபுரம். அவனுடைய பெயர் மகேஷ். மகேஷா? ஜெயராம கம்பெனி. சரி, முதல் மனைவி. அதுக்கு பிறகு ஒரு மகன். சரி, அவனுடைய பெயர் ஆனந்த பாபு. இது உண்மையா போயிருக்க? உண்மையாப்பா? டைரியில எழுதி வச்சு பாத்துக்கிறாங்க போல. டைரியில எழுதி வச்சிருந்தா? அனுபவத்துல சொல்றாங்க, கூட வந்து பார்த்தவங்க. 2வது மனைவி இது அத்திர பக்கம். உங்களுக்கு தெரியும், கோவிந்தம்மா. ஆமா. 3வது அருவத்தூர்ல இன்னைக்கு பாக்கலாம். முருகுறாங்களா? அவனுக்கு பிறகு ஒரு மகன். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? ராமச்சந்திரன். உண்மையில 3 ஆச்சு. 2 தாச்சு. 3வது மனைவி தாம்பர மகத்துல கண்டிகை. நான் ஏன் மலன்னா ஒரே பேர் ராசில முடிச்சு போறாரு லைனா. இவரு பேர் ஒன்னாரு. இப்ப 4வது மனைவி தெரியுமா? யாரு? சீர்கை பக்கத்துல. அதனுடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லிட்டமா? அன்பழகி. அன்பழகி அதோட பேர். கடைசி மனைவி 3 பெண்ணு 3 ஆணு. இந்த சீர்காழி பக்கத்துல ஆட்டாட்டு வந்ததா? சொல்றாங்கன்னா சொல்றவங்களுக்கு தான் புத்தி காரியாது. மனுஷனுக்கு எப்படிமா 4 பஞ்சாயத்து வரும் மனுஷனுக்கு? ஒரு நாடகத்தை செய்யறாப்பல, நாடகம் நடிக்கிறாப்பல, அது உண்மையாக போய் கேளுங்க. அவங்கதான் ஏதோ கலை விடுறாங்க. நீங்க சும்மா இல்லாத. கடைசி மனைவிக்கு 3 பெண்ணு. 3 பெண்ணுடைய பேர் எனக்கு தெரியும். 3 பிள்ளைடைய பேர் எனக்கு தெரியும். பேர் வச்சது இவங்கதான் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 8 பசங்க சொல்றதானே? அதான் சொல்லுங்க. அது மேல நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க அதை போட்டோம். வீட்டுக்காரன் எங்கிறான்?
ஏய், ஏய், அவளே மஜதி கூட்டா மாவ ஜபார் அங்க போனா உன் வீட்டுக்காரன் காலி அந்த கண்ணாடி கோழி பாத்துக்கிறியா அதை வாங்கி செவுத்துல அடிச்சோம்னா நுறுங்கி கொட்டி போடும் அது மாதிரி கொட்டி என்கிட்ட கையால சாப்பிடும் 5வது மணி எனக்கு தெரியும். 5 நாள் சொன்னாங்களா 4 இருந்து வரலப்பா. அது தெரியும். கம்பெனி ஓனருக்கு தெரியும். சும்மாதான் ஊத்திக்கிறீங்க இவர் நாடகத்தையே வாழ்ந்தாரு. ஆமா டபா அப்படி போய் பாத்துட்டு அவன் வரப்போறது கிடையாது அந்த வாலி அங்க காலி நீங்க அறக்கு போடுற தாலி நான் தான் மாமன் தான் வருவான் அவனுக்கு ஜோடி பாரு அது மட்டும் கிடையாது அப்படி மீறிய வந்துட்டா வச்சுக்க மாமன் வந்து போனான்னு சொல்லு வர மாட்டான் மாமன் தான் நீ இருக்கு மாமன். ஆமா என்னென்ன சொல்லணும் அவன் சாப்பிடுறது சாப்பிடறான் என் கையால உன் கையில டான்ஸ் நிமிட்டம் பத்தியா அது மாதிரி நிமிட்டி போடுவான் அவனை எப்படி கணவர ஆமா என் கையால சாப்பிடுறான் நான் வந்தானே சொல்லி வைக்க வரேன் அடே மந்திரி மகந்தரா காற்றாற்று வெள்ளம் உருண்டோடு போகிறது. ஆனால் அந்த வெள்ளத்தை தடுக்க நினைக்கின்றாயே தவறு என்பது கிடையாதா? நீ பேசவில்லை இப்போது பாலாற்றில் தண்ணி போய் கொண்டிருக்க நிறைய ஆமா தடுத்து பார்ப்பாங்களா? ஓடுற தண்ணி எதுவுமே ஓடாது அது நின்று போடான் தெரியுமா உனக்கு? அடே மந்திரி மகந்தரா தடுக்க தடைப்படாத வெள்ளம் பாத்தியா ஆன்ச எப்படி ஆமா இதுக்கு பேர் என்னது? ஆன்சா ஆம்சா ஆன்சா அங்க பாருங்க பேசுறதுக்கு நேரம் கிடையாது 8 மணிங்க கண்முந்துடையோனே உன்னையே நம்பி இந்த உமாச்சா வந்தாள் வரம் பெற வேண்டும் அடியனை காத்து ரட்சிக்க வேண்டும். தெய்வா 5 வளைத்த ஜந்துக்கள் இதுவரையிலும் இப்படி ஒரு மகத்தான தவத்தை எவருமே செய்து இருக்க மாட்டார்கள். அடியேன் வந்திருக்கின்றேன். தமத்தில் அமரப் போகின்றேன். தவத்திற்கு சித்தும் மகிழ்ந்தும் மெத்தும் காட்சி கொடுப்பதற்கு பரம்பொருளே அரிகரன் அறியா திவ்யா ஆதியே தன்யமூர்த்தி ஆதியே தன்யமூர்த்தி அரிகரன் அறியா திவ்யா ஆதியே தன்யமூர்த்தி தேவா தேவா சிலையதில் உருவாய் வந்து திருவழிக்காக அன்றே சிலையதில் உருவாய் வந்து திருவழிக்காக அன்றே தரிசனம் தந்த தேவா உன் தாரினை நான் பணிந்தேன் பணிந்தேன் பணிந்தேன்
தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். கொடுப்பதற்கு ஒரு மனம் பொருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனம் பொருந்திய இதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி ஐயா அவருடைய அண்ணன் மகன் முருகன் என்பவர் இதோ ஐயா ஒரு சுந்தரம் ஆசிரியர் எனக்காக 100 கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமின்றி திருப்பநாயூர் கிராமத்தைச் சேர்ந்த எங்களோடு பல ஆண்டுகள் நாடகம் நடித்து வந்த உயர் திருவாளர் சந்திரபால் ஐயா அவருடைய சகோதரர் முத்து என்பவர் எங்களுடைய கம்பெனியை பாராட்டி 100 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு இன்னும் முருகன் ஐயா அவருக்கு எங்கள் கம்பெனி சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகேந்திரா மகதேவனே ஓ மகதேவனே ஓம் சிவமே மகதேவனே ஓம் சிவமே பனிமடியே குடி சடையே சிவமே மகதேவனே ஓம் சிவமே கரிமுறி போர்த்தவா காலே விஷமுண்டவா தினம் துதித்தேன் துறையே மாமரையே துறையே சிவனே ஓம் நம சிவாய யாரது? நீ யாரை கோரி கடுமையாக அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே பரம கடவுள் ஜோதிமயமாக காட்சியளிக்கிறேன். கண்விழித்துப்பா. கோரிய கடவுள் என் கண்மொழியில் தோன்றியிருக்கின்றது. கண்விழித்து பார்க்கலாம். ஆண்டவா, உனக்கென்று அளவில்லாத ஆனந்தம். ஐந்தறிவு படைத்த ஜந்துக்களாக இருந்தாலும் என்னுடைய தவத்திற்கு சித்தம் மகிழ்ந்து மெத்தவும் காட்சி கொடுப்பதற்கு கருணை பிறந்ததே கருணை கடனே. இறைவா, அடியன் கேட்கக்கூடிய வரங்களை தந்தருள முடியுமா? ஆண்டவா, ஜோதி
பாதியா எங்கள் முன்னே சுடரொளியாய் கொண்டியே இறைவா இறைவா பாதியா எனக்கு சமரில் வரும் ஒன்றல் பாதியா எனக்கு சமரில் வருவோர்கள் பாதியே என்னை வந்து அடைய வேண்டும். வரம் தாராய் வரம் தாராய் ஈசா. பக்தா பொருளே, ஒரு கோரும் மக்களுக்கு தட்டாமல் கொடுத்து தட்டா என்று பெயர் நான் கேட்கக்கூடிய வரம் யாது தேவர்களாக இருந்தாலும் சரி, மூவர்களாக இருந்தாலும் சரி, கிண்ணர் கிம்புடர் கருடகாந்த சித்தி வித்தியாசம் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகளும் மும்மூர்த்திகளும் அரக்கர்கள் அமரர்கள் யாராயிலும் என்னோடு சமருக்கு வருகின்றார்களே, அவருடைய பலத்தில் பாதி என்னை வந்து அடைய வேண்டும். பரமனே, இதுதான் நான் கேட்கிறேன். என்னை நோக்கி நீ கடுமையாக அமர்ந்தபடியினால் நீ கேட்டபடியே கேட்ட வரங்களை தந்தேன் தந்தேன் தந்தேன். தன்னியனானேன் இறைவா, தன்னியனானே. ஆனால் என்றால் அதற்கு அர்த்தம் இறைவா. ஆனால் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கொடுத்த வரத்து மகிமையை மறந்து என்றைக்காவது ஒரு நாள் பிரதான கமலத்தில் ஈடுபடுவாயே, ஆனால் அன்றே உனக்கு மரணம். அறிந்து கொண்டேன் தேவாதி தேவா, புரிந்து கொண்டேன். ஏனென்றால் ஐந்தறிவுபடுத்தல் என்று தான் இவருக்கு தாய் என்றும் தமக்கு என்று பிரதாரம் என்றும் வேதம் என்பது இல்லை. இருப்பினும் நான் கொடுத்த வரத்தை பெற்று மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டால், உன்னை ஒருவரையும் ஜெயிக்க முடியாது என்று ஆசைப்பட்டால் அன்றே உனக்கும் மரணம். மாற்றனுடைய மனைவியை பார்த்தால் தாயாகும் தமக்கையாகவும் நான் நேசிக்கக்கூடியவன். நானா இப்படி ஒரு ஈன செயலுக்கு ஈடுபடுவேன். அது ஒருபோதும் நடப்பதாக நடந்தது. இருப்பினும் இதோ இந்த இமாச்சலத்தில் சற்று நேரம் ஈர பூஜையை முடித்து விட்டுத்தான் பிறகு எனது நாடு போக வேண்டும். வந்துவிட்டோம் இமாச்சலம். இங்குதான் அந்த வானரம் அமர்ந்திருக்கும். எங்கே அமர்ந்திருக்கின்றது என்று பார். செய்கிற பாரு. என்னது பாரு. போகக்கூடாது. முதல்ல என்ன பாடுறா? பச்சை பச்சைன்னு நீட்டாக்குது. பச்சை ஓனான்றியா? ஆமா. ஏதோ ஒரு குரல் ஓசாய். என்ன குரல் ஓசாய்? நம்மகிட்ட கட்சி நமக்கு அதிலே இருந்து ஓம் நமச்சிவாய நமக என்று பஞ்சாட்சர மந்திரத்தை உதிக்கின்றது. அவன் தான் வாலி. கண்டுபிடிச்சிருந்தியா? எங்க இருக்கிறான் பார். அந்த மலை உச்சியில் அமர்ந்திருக்கின்றான் வாலி. அவனுடைய வால் பார்த்தாயா? இந்த பாலோட இருக்கின்றது. கேவலம் இந்த வானரம் இந்த வாளை பிடிக்கின்றாய், சுழற்றுகின்றாய், போய் திரும்ப கூடல வேணும் இந்த குரங்கு. சீக்கிரம் இந்த இலையில வைக்கிறாங்களே அதை மட்டும் இருக்கிற கேவலம் இந்த குரங்கு வாழ அசிக்க முடியலையா? ஒரு வாரிக்கையே போட்டுருக்காரு. அந்த வெள்ளைகிரி மலையே வேரோடு பெயர் தெரிந்த வீரன். அந்த மலைகள்
எனக்கு பூச்சண்டு மாதிரி ஆமாங்க அப்படி தூக்கி இப்படி ஓட்டு வந்தாடுவீங்க வந்தாடக்கூடியவர் இந்த குரங்கு வாழைய மாத்திரண்டா மேல பார்த்து கொண்டே இரு அதுக்கு ஆச்சு நான் முடிச்சு அடிக்கிற அடியில பையா ஊர் ஏரியில போய் விழ போது பாரு மாடி முடிச்சுட்டேன் மாடு கீசி போனா ஒண்ணும் கீக்கானோம் மேல பறிச்சு தூக்கடை கீழே கிடக்குதான் என்னடா வாழ என்னடா அது இல்ல இந்த வாழையே நம்ம வாசிக்க முடியல என்ன அந்த வெள்ளைகிரி மலையே வேரோடு பேர்த்து சொல்லிக்கிறேன் வந்து வெள்ளிகிரி மலையை பார்த்தேன் வெள்ளிகிரி மலை நீ பாக்கல அங்கிட்ட இங்க தூக்கி வச்சு இங்க தங்க தூக்கி வச்சுனா இந்த வாழை அசைக்க கூட முடியவில்லையே ரெண்டு பேரும் வாழை பிடித்துக் கொண்டே சென்று அந்த பாறை மீது ஏறி ரெண்டு பேரும் அவனை தள்ளவா பூச்சி உன்னை எழுப்பியவன் இந்த ராவணேஸ்வரன் நீ ஏன் எதற்காக இங்கு என் தோளுக்கு நிகரானவன் இந்த வாலி என்று உரைத்தார்கள் ஆகையால் நீயா நானா என்று பார்க்க என் தோல் திறவெடுத்து வந்திருக்கின்ற தவறது புரிய அப்படி என்றால் உங்களோட பலசாலி இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது செயலை கேட்டு நான் சிந்திப்பதா சிரிப்பதா சினம் கொள்வதா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த வார்த்தை வேறு யாராக உரைத்திருந்தால் சிரம் இதை இந்த இமாச்சலத்தில் இருந்திருக்கும். ஏன் மரியாதை கொடுத்திருக்கு? எதற்காக? என்னை விட நீ சிவபக்தியில் முந்தியவன், நானும் ஒரே கடவுளை வணங்கக்கூடியவன். நீயோ 10 சிரம் 20 கரம் பெற்றவன், ஈசன் வாழும் கைலாய மலையை வேரோடு பெயர்த்தவன், ராகத்தை பாடியவன், வில்கவசம் பூண்டவன், ஒடி படைத்தவன், சிறந்த பக்தன், சிறந்த சிவ பக்தன் என்று பிரதிஷ்டன் என்று பெயர் பெற்று உனக்காய் இப்படி ஒரு அல்ப புத்தி. போலக்கு நிகரானவன் யாருமே இருக்க கூடாது. நீ என்ன பார்க்கலாம் வா. அப்படின்ற வார்த்தைகள் தேவையில்லை. சண்டை சண்டை என்று சொல்ல முடியலமா பழமா சப்பா வாட்டாவா சாப்பிட்டமா என்ன அப்படின்னு பந்துமா எனக்கு படுக்க வச்சுட்டேன். எங்கடா உன்னுடைய போயிட்டானா நீ போனப்பா இன்னும் போகவில்லை. நில்லுடா.
மலங்க கூடிய முகத்திலே மீறியாதா ஏன் கேளு வெள்ளையங்கிரி மலங்க வேரோடு பேர்த்தவன்டா ரொம்ப சொல்றான் அவன் வந்துல வெள்ளிங்கிரி மேலே பேச மாட்டான் அவன் வெள்ளிங்கிரி மேலே தூக்கி இந்த பக்கம் வச்சு அதை தூக்கி இங்க வச்சு நம்பரு இந்த வாலியோடு சமர் செய்கின்ற நேரத்தில் இதுவரையிலும் இல்லாமல் என் பலம் சிறுக சிறுக குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் இனி இங்க இருக்க கூடாது. அவங்கிட்ட போய் சரணடைஞ்சிடலாம். நமக்கு தேவை உயிர். அவன் யார்? ஆகையால் உயிரோடு இருக்கவே கூடாதா? வாலி அபயம்! வாலி அபயம்! வாலி அபயம்! வாலி அபயம்! வாலி அபயம்! உன்னை விட இருக்கக்கூடாது என்று ஆணவம் ஆணவத்தால் வந்துவிட்டேன். உன்னுடைய தாயாதி இருக்கின்றானே சித்திரவாக்கு 2 மனைவிகள், ஒரே தந்தையின் பிள்ளைகள் நீங்கள். இருப்பினும் இந்த குபேரனும் நீயும் குபேரன் ஒரு சமயத்தில் இலங்கையை ஆண்டு வந்தான். அவனிடம் இருந்த அந்த நாட்டையும் பறித்தா அவனை அமர்ந்து புஷ்ப விமானத்திலே செல்லும் சமயத்தில் தேவர் மூவர் அனைவரும் அவனை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஆகவே அந்த புஷ்ப விமானத்தை நீ கைப்பற்றினார் பெற்றுவிட்டு அந்த புஷ்ப விமானத்திற்கு நீ அமர்ந்த ஆதாய மாற்றமாக புறப்படும் சமயத்தில் தேவர் மூவர் கிண்ணர் கும்பிட அனைவரும் கை கட்டி வாய்ப்பு சிரம் தாய்த்து பதில் சொல்வார்கள். அது போன்று இந்த வானர தலைவன் வாலியிடம் வந்து சிக்கிவிட்டான். அபயம் வாலி அபயம் என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டேன். உன்னை மன்னித்து விட்டேன். கொடுக்க போகின்றேன். பரிசு இருவரும் கரத்தி எதற்காக உங்களை இருவரையும் கரத்தை கட்டி நான் ஆகாய மார்க்கமாகவே பரங்கிய செல்ல போகின்றேன். ஐயோ, என் வாலியால் கட்டிருக்கின்ற தர தரவென்று இழுத்து செல்ல போகின்றேன். நீங்கள் பூமியில் புரண்டு உருண்டு வர வேண்டும். பூமியிலா? ஆமா. ஏன்? என்னுடைய மகன் அங்கதனை ஒரே ஒரு மகன் அஷ்ட கஜங்களிலும் போரிடக்கூடியவன். என் மகன் அங்கதனை தங்கத்தொட்டில் தவழ வைத்தான். தங்கத்தொட்டிற்கு மேல் ஒரு 10 தலை பூச்சியாக உன்னை கட்டி விளையாட என் மகனுக்கு விளையாட்டு பொம்மையாக காட்டப் போய் விட்டு விடு.